Good morning to all. Today we are discussing about economics, chapter 1 introduction to macroeconomics. போன வீடியோவில் ஃபியூச்சர் ஆஃப் சோசியலிசம் பார்த்தோம். அதில் 4 ஹெட்டிங்ஸ் பார்த்துருக்கோம்ப்பா. ஓகேவாப்பா? சரி, இன்னொரு டைம் நம்ம அடுத்தது டாபிக் பார்க்கணும். அதே இதில் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 4th டாப்பிக்கே நான் நடத்திடுறேன். நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன். இங்கே பார்த்திங்கன்னா போட்டிக்கு வாய்ப்புங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. Under the socialist economy system, there is absence of competition in the market. இங்கே காம்படிஷனுங்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகளே கிடையாது. நோ சான்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாய்ப்புகளே கிடையாது மார்க்கெட்டில் போட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The state has full control over production, distribution of goods and services. இப்போ அந்த அரசு தான், அந்த மாநிலம் தான் பார்த்திங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலாக இருக்குது. அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் சரி, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் அவங்களோட கையில் தான் இருக்குது. அவங்களுடைய பணிகளையும் செஞ்சிட்ருக்காங்க. த கன்சூமர்ஸ் வில் ஹாவ் எ லிமிட்டெட் சாய்ஸ். கன்சூமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் கிடையாது. இங்கே அவங்க என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு அப்சன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் மெக்கானிசம். விலை இயக்கத்துக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. த ப்ரைஸிங் சிஸ்டம் ஒர்க்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. இங்கே மையத்திட்டுக்குழுவே என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுனால ப்ரைஸிங்லேருந்து வேரியேஷன்ஸ்க்கு எதுவுமே கிடையாது. ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். இங்கே மெக்கானிசங்கிறது விலை இயக்க முறை கிடையாது. விலையை வச்சு தான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஈக்குவலிட்டி ஆஃப் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது வரக்கூடிய வருமானத்தை எப்படி பிரித்து கொடுக்குறாங்க. இங்கே another essential feature of socialism is the removal and reduction of economic inequalities. இவங்க என்ன பண்ண சோசியலிஸ்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்தவப்பா ரிமூவ் பண்ண தான் பார்க்குறாங்க. அதாவது நீக்கத்தான் பார்க்குறாங்க. அதாவது இன்இக்வலிட்டிஸ், எக்கனாமிக் பொருளாதார சமமின்மைகள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்றத்தாழ்வுகள்னு சொல்லுவாங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகள் இன்இக்வலிட்டிஸை என்ன பண்ணால் ரிடக்ஷன் பண்ணுறாங்க. ரிடக்ஷன் மீன்ஸ் குறைக்கிறது, இல்லை ரிமூவல், அதை நீக்கணும். சரியா? அப்போ அண்டர் சோசியல் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்டர் த லா ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் டு நாட் எக்ஸிட். இங்கே சோசியலிசத்தை பொறுத்த வரைக்கும், சமதர்ம பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சமதர்ம பொருளாதாரத்தில் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இங்கே நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சமமான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. சோசியலிசம் ப்ரொவைட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் த்ரூ ஃப்ரீ ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எல்லாத்துக்குமே. இங்கே சமதர்ம பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. நிறையா ஈக்குவல் சமமான உரிமைகள் கொடுக்குறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே. அப்போ ஃப்ரீயாக ஹெல்த்து, எஜுகேஷன் கொடுக்குறாங்க அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சரியாப்பா? இதை கிளாஸ்லெஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ்லெஸ் வகுப்பு இன்மை சமதர்ம பொருளாதாரம் நம்ம சொல்லுவாங்க. வகுப்பின்மை சமுதாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளாஸ்லெஸ் மீன்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே வகுப்புகள்ங்கிறது வாய்ப்பு கிடையாது, பிரிவுகள் கிடையாது. இங்கே எல்லாத்தையும் ஈவனாக தான் வச்சு பார்க்குறாங்க. ஓகேவா? அண்டர் த சோசியலிசம் தேர் இஸ் ஏ கிளாஸ்லெஸ் சொசைட்டி அண்ட் ஸோ நோ கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் in a true socialist economy everyone is equal as far as economic status is concerned. இங்கே கிளாஸ்லெஸ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் கான்ஃப்ளிக்ட் கிடையாது, அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரியாப்பா? நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆளுங்கிற வாய்ப்புகளே கிடையாது, சான்ஸ் கிடையாது. ஓகே, எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் ஆஃப் சோசியலிசம்னு சொல்லுவாங்க. மெரிட்ஸ் ஆஃப் சோசியலிசம்னா என்ன? சரியா? சமதர்ம பொருளாதாரத்துடைய நன்மைகள் என்ன? ரிடக்ஷன்னா இன்இக்வலிட்டிஸ். இங்கே என்ன பண்ணுறாங்க, ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கிறாங்க. நோ ஒன் இஸ் அலவுட் டு ஓன் அண்ட் யூஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி டு எக்ஸ்ப்ளாய்ட் அதர்ஸ். அதை அழிக்கிறாங்க முற்றிலும், ஃபுல்லாக. ஓகேவா? சரி, அடுத்தது ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வளங்களை சரிசமமாக என்ன பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க. ரேஷனல் மீன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, பகுத்தறிவாளராக இருக்காங்க. அப்போ வளங்களை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், குறைவான வளங்களை நம்ம பயன்படுத்தணும், அதிகமான உற்பத்தியை நம்ம எடுக்கணும்.
த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி மைய திட்டக்குழு என்ன சொல்கிறாங்கன்னா allocate த ரிசோர்ஸஸ் இன் எ பிளான்டு மன்னர். இவங்க வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு பொருளாதார அமைப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேஸ்டேஜஸ் ஆர் மினிமைஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் மேட் இன் எ ப்ரீ பிளான்டு மன்னர். அதாவது வேஸ்டேஜஸ் வந்து குறைக்கிறாங்க, குறைச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ப்ரீ பிளான் முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணால் திட்டமிட்டு அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. கம்மியான வளங்களை என்ன பண்ணணும், நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும், கம்மியாக வளங்களை பயன்படுத்தணும், ஆனால் அதிகமான உற்பத்தியை வந்து நம்ம எடுக்கணும். அவங்களுடைய இதாக இருக்குது. அடுத்தது அப்சன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட். அதாவது இங்கே வகுப்புகளுக்கு இடை கிடையாது. சரியா, இங்கே இருக்கக்கூடிய இடைவெளி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் இன்இக்வலிட்டிஸ் ஆர் மினிமம் தெர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ரீச் அண்ட் புவர் கிளாஸஸ். நான் ஏழை, நான் பணக்காரன் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, வாய்ப்புகளே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சொசைட்டி ஃபங்க்ஷன் இன் ஹார்மோனியஸ் மன்னர். சொசைட்டி ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹார்மோனியஸாக செயல்படுறாங்க. இங்கே எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள்ஸ். ட்ரேட் சைக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வியாபார சுழற்சி, அதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டான். பிளானிங் அத்தாரிட்டி டேக் கண்ட்ரோல் ஓவர் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். தேர்ஃபோர் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன் கேன் பி அவாய்டட். இங்கே வந்து ப்ரைவேட் செக்டாராக இருந்தால் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரேட் சைக்கிள், அதாவது ஃப்ளக்சுவேட் இருக்கும். இங்கே வந்து ஃப்ளக்சுவேட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வியாபார சுழற்சி வந்து ஏற்படும், பொருளாதார சுழற்சி. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறாங்க, அதை எடுத்துக்கல. அதில் இங்கே வந்து கேட்டிங்கன்னா வியாபார சுழற்சிக்கு வந்து வாய்ப்புகளே கிடையாது. காரணம் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளானிங் அத்தாரிட்டி தான் என்ன பண்ண மையத்திட்டுக்குள்ளே தான் அவங்க ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க, கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில், உற்பத்தி மற்றும் பகிர்வில். சரியா, அதனால் இதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி, வாய்ப்புகளே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரமோட் சோசியல் வெல்ஃபேர். ப்ரமோட் வந்து அது நலன்களை வந்து அதிகபட்ச சமூக நன்மைகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரிடக்ஷன் இன் எக்கனாமிக் இன்இக்வலிட்டிஸ், அவாய்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி ஹெல்ப் டு ப்ரமோட் சோசியல் வெல்ஃபேர். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்க, அழிக்கிறது, அதாவது அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ரிடக்ஷன் பண்ணுறாங்க எக்கனாமிக் இன்இக்வலிட்டிஸை, அதாவது பொருளாதார சமமின்மையை வந்து குறைக்கிறாங்க. ட்ரேட் சைக்கிளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, அது ஏற்றுக்கல. இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவ் விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதிகமான உற்பத்தி திறனை வந்து ஊக்குவிக்கிறாங்க, அதிகப்படுத்துகிறாங்க. இங்கே வந்து எஃபிஷியன்சி, யாரெல்லாம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, வெல்ஃபேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நமக்கு. இது வந்து அவங்களுடைய ஒர்க்காக இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்ப்பா டிமெரிட்ஸ் ஆஃப் சோசியலிசம் பார்க்க போகிறோம். டிமெரிட்ஸ்னால் என்ன? சமதர்ம பொருளாதாரத்துடைய தீமைகள்னு சொல்லுவாங்க. என்னென்ன டிமெரிட் இருக்குது இங்கே? டிமெரிட்ஸ் பார்க்க போகிறோம். டிமெரிட்ஸ்னு தீமைகள்னு சொல்லுவோம். இதில் ரெட் டேபிசம் அண்ட் ப்ரோக்ரஸி இருக்குது. ரெட் டேப் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நாடா முறை வந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ரெட் டேப். அப்போ அடுத்தது ப்ரோக்ரஸி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ரஸி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள், அதிகார வர்க்கம் நம்ம சொல்லுவோம், அதை வந்து அதிகமாக இங்கே இருக்குது. ஆஸ் டெசிஷன் ஆர் டேக்கன் பை கவர்மெண்ட் ஏஜென்சி, அப்ரூவல் ஆஃப் மெனி அஃபீஷியல் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபைல் ஃப்ரம் ஒன் டேபிள் டு அனதர் டேக் டைம் அண்ட் லீட்ஸ் டு ரெட் டேபிசம். அதாவது ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அலுவலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒர்க்கு, ஒரு அனுமதிக்காக அப்ரூவல் ஆஃப் மெனி அஃபீஷியல் ஒர்க்காக இருக்கலாம், மேஜையில் கொண்டு வைக்கிறாங்க, மேஜையில் வந்து வைக்கிறாங்க டேபிளில். அப்போ அந்த டேபிளில் வைக்கிறப்ப அதை எடுத்து கொண்டு போகிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க, கால அளவு. சரியாப்பா? அப்போ அந்த டைமை பொறுத்த வரைக்கும் அதிகமான டைம் வந்து எடுத்துக்குவாங்க. சிவப்பு நாடானா ரெட் டேப் மூலமாக கட்டி மேலே வச்சுருவாங்க, அந்த ஃபைலை வந்து எடுக்க மாட்டாங்க. அதுதான் சிவப்பு நாடா முறைன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்து அதிகார வர்க்கம் வந்து ப்ரோக்ரஸி வந்து அதிகமாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ். இங்கே வந்து ஊக்கமில்லாமை அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்குது நிறையா. த மேஜர் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் சோசியலிசம் இஸ் தட் திஸ் சிஸ்டம் டஸ் நாட் ப்ரொவைட் எனி இன்சென்டிவ் ஃபார் எஃபிஷியன்சி. நீ என்ன தான் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கான இன்சென்டிவ் கொடுக்க மாட்டாங்க. தேர்ஃபார் ப்ரொடக்டிவிட்டி ஆல்சோ சஃபர். உற்பத்தி திறனும் பாதிக்கப்படும், ரொம்ப சஃபர் ஆகுமா. சரியா? அந்த மாதிரி சூழ்நிலை வந்து உருவாகும் இங்கே. என்ன தான் டேலண்டாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. இங்கே லிமிட்டெட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். நீ எந்த கூட்ஸ் வேணும்னோ வாங்க, நம்மளால் சூஸ் பண்ண முடியாது இங்கே பொறுத்த வரைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. கன்சூமர் டு நாட் என்ஜாய் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் ஓவர் த கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்.
ஒரு பொருளை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருளை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் லோவாக இருக்கும். அந்த சான்சஸ் மேபி லோ. ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர். The state take all major decision. The private take no initiative in making economic decision. Hence, the state is more powerful and misuse of power can also take place. அதிகாரம் குவிதல். கவர்மெண்ட்டே எல்லா முடிவுகளும் எடுக்கிறதுனால இங்கே பொருளாதார தீர்மானங்கள் வந்து தனியாரில் வந்து எந்த முயற்சிக்கும் எடுக்கிறது கிடையாது எடுக்கிறதுக்காக. அப்போ எனவே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காங்க அண்ட் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் அங்கே வந்து அதிகாரத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்யூஸ் ஆஃப் பவர் கேன் ஆல்சோ டேக் பிளேஸ். ஒரு சில இடத்துல வந்து துஷ்பிரயோகம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியாப்பா? சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் மிக்ஸ்ட் எக்கானமி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவாப்பா? சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோஷலிஸ்ட் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, வடிவின் சோஷலிஸ்ட் எக்கானமி, இதோட ஃபாதர் ஆஃப் சோஷலிஸ்ட் எக்கனாமிக்ஸ் யார், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நேம் என்ன, கமாண்ட் எக்கானமின்னு சொல்லுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இதோடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம், இதோட மெரிட்ஸ் பார்த்தோம், இதோட டிமெரிட்ஸ் பார்த்தோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மிக்ஸ்ட் எக்கானமி வந்து பார்க்க போகிறோம். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேப்பா, தேங்க்யூ, பாய், see you. தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.